ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு நம்ம பவர் பாயிண்ட் டூல்ஸ் அண்ட் டிப்ஸில் பார்க்க போகிறது பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு அற்புதமான ஃபோட்டோ ஆல்பம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவர் பாயிண்டில் அந்த ஒரு இன்செட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட்டிவாக ஃபோட்டோ ஆல்பம் ரெடி பண்ணலாம். வித்தின் ஃபியூ ஸ்டெப்ஸில் உங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை நீங்கள் ஆன்லைனில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த ஃபோட்டோ ஆல்பம் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஃப்ரெஷ் பிபிடி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, பிளாங்க் பிபிடி. ஸோ அதில் பிளாங்க் லேஅவுட் சூஸ் பண்ணிவிட்டு இன்செட், இங்கே மேலே இன்செட் ரிப்பனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஆல்பம் அதை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா நியூ ஃபோட்டோ ஆல்பம்னு வரும். அந்த நியூ ஃபோட்டோ ஆல்பம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெனு வரும். அந்த பாப்அப் மெனுவில் யூ வில் ஹேவ் த ஆப்ஷன் ஃபார் இன்செர்ட் ஃபோட்டோஸ் ஃப்ரம் ஃபைல் ஆர் டெஸ்க். ஸோ அந்த ஃபைல் ஆர் டெஸ்க்கு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ரௌஸ் அந்த பாப்அப் மெனுக்கு உங்களை வந்து கூப்பிட்டு போகும். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஏதாவது ஒரு பிக்சர் இருக்கக்கூடிய ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது என்னுடைய டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோகிராஃபியை வச்சு நான் ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ மல்டிபிள் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணலாம். இதே மாதிரி கண்ட்ரோல் கீ நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிற வரைக்கும் எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ நான் இப்போது சாம்பிளுக்கு ஃபியூ ஃபோட்டோஸ் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸும் இப்போ 14 ஃபோட்டோஸ் இன்சர்ட் ஆகிருக்குன்னு காட்டுது. அதுக்கப்புறம் கீழே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ ஆல்பம் வந்து எப்படி இருக்கணும், ஃபிட் டு ஸ்லைடுன்னு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபிட் டு ஸ்லைடு அப்படின்னா இப்போ இங்கே ப்ரிவ்யூ பார்க்குறீங்க இல்லையா, ஸ்லைடுக்கு ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். அதே ஃபிட் டு ஸ்லைடு இல்லாமல் ஒன் பிக்சர் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆக்சுவல் சைஸ் இந்த இடத்துல தெரியுது பாருங்க, ஆக்சுவல் சைஸ் என்ன ஃபோட்டோவோ அது ஃபிக்ஸ் ஆகும். சுற்றி பார்டர் இருக்கும். ஸோ அது வந்து பிக்சரோட லேஅவுட்டு. தென் அது என்ன ரெக்டாங்கிளா, ரவுண்டட் ரெக்டாங்கிள் எல்லாமே நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சின்ன ஸ்டாம்ப் சைஸில் உங்களுக்கு ப்ரிவ்யூ தெரியும். அதை வச்சு நீங்கள் அதை பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா வேறு மாற்றிக்கலாம். இது ஒயிட் ஃப்ரேம், பிளாக் ஃப்ரேம். ஸோ சிம்பிள் ஃப்ரேம் ஒயிட் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒன் பிக்சர், இதில் 2 பிக்சர்ஸ் இருக்குது, 4 பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது, மல்டிபிள் ஃபோட்டோஸ், மோர் தென் 100 ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு ஸ்லைடில் வச்சோம் அப்படின்னா ஃபைல் சைஸும் பெருசாகும். அது பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால அதை போல் நம்ம ரொம்ப நிறையா பிக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது we can go for 4 pictures in a ஸ்லைடுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 picture with title, 2 pictures with title. ஸோ இதை போல் உங்களுக்கு பிக்சருக்கு டைட்டில் வேணும்னா டைட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் பிக்சர் சூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் பிக்சர் சூஸ் பண்ணிவிட்டு கேப்ஷன்ஸ் ஃபார் ஆல் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு பிக்சருக்கு கீழே எனக்கு அது இந்த பிக்சர் பற்றினா கேப்ஷன்ஸ்க்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துரும். நாம் போயிட்டு மேனுவலாக டைப் பண்ணணும். ஸோ கேப்ஷன்ஸ் ஃபார் ஆல் பிக்சர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்தா ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது வந்து பிளாங்க் ப்ரெசன்டேஷன் 1. இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் 2ங்கிற ஒரு புது ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. 1 கவர் ஸ்லைடோட நம்ம இன்சர்ட் பண்ண அந்த 14 இமேஜஸ், ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு ஸ்லைடில் இன்சர்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் ஃபோட்டோ ஆல்பம் பை வெங்கட்ரமணி வைத்தியநாதன். என்னுடைய நேம் வந்து என்னுடைய சிஸ்டம் லாகின்லேருந்து எடுத்துக்குதுன்றதுனால நாம் இதை போய் வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ ஆல்பம்க்கு பதிலாக நான் வந்து மை ஃபோட்டோகிராஃபி. ஸோ இதில் நம்ம வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷன் பை டிஃபால்ட் 1ன்னு இருக்கும். அந்த பிக்சரோடைய நேம் இங்கே கொண்டு வந்துடும். அந்த ஜேபேக் இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க இல்லையா, அது என்ன நேமில் சேவ் ஆகிருக்கோ அந்த நேமை வந்து இந்த கேப்ஷனில் அது பை டிஃபால்ட் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் இது ஃபியூச்சரில் மாற்றிக்கணும் அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே எடுத்ததுன்றதுனால அது நேம் போட்டிருக்கேன். இதை போல் நம்ம
butterfly in Vandalur Zoo. ஸோ இதே போல் ஒவ்வொரு பிக்சருக்கும் நான் கேப்ஷன்ஸ் நான் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஷோ மோடில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஸோ மை ஃபோட்டோகிராஃபி பை வெங்கட் நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ண அடுத்தடுத்த ஸ்லைடு வந்துட்டுருக்கோம். கங்கை கொண்ட சோழபுரம், பட்டர்ஃப்ளை, வண்டலூர் ஜூ. ஸோ இதை போல் உங்களுடைய பிக்சரை வந்து ஆல்பமாக நீங்கள் ஈஸியாக இப்போ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வந்து பிக்சர்ஸ்லாம் ஸ்லைடில் இன்செர்ட் பண்ணால் கூட இதே மாதிரி ரெடி பண்ண முடியும். பட் இந்த பொசிஷன் இப்போ ஒரு பிக்சர் வந்து ஒரு பிக்சர்லேருந்து அடுத்த பிக்சர் போகும்போது அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும், எங்கேயுமே ஜம்ப் ஆகாது. கரெக்டாக ஸ்லைடுக்கு சென்டராக வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரெண்டுமே சென்டராக கரெக்டாக இன்செர்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதே நேரத்தில் எத்தனை இமேஜஸ் வேணுனாலும் வச்சு ஈஸியாக ஒரு பிக்சர் ஆல்பம் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ பை டிஃபால்ட் இது வந்து எந்த ஒரு அனிமேஷனோ டிரான்சிஷனோ இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அனிமேஷன் டிரான்சிஷன் இதெல்லாம் என்னன்ட்டு நான் வேற ஒரு கிளாஸ்ல சொல்றேன். பட் அனிமேஷன் இப்போ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னா ஸ்லைட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம சில மூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அனிமேஷன். ஸ்லைட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்காம என்டையர் ஸ்லைடுக்கே சில மூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அது வந்து டிரான்சிஷன். ஸோ இப்போ நான் இந்த என்டையர் பிக்சர் ஆல்பமும் வந்து நான் எந்த ஒரு டிரான்சிஷனும் இல்லாம இருக்கு. அதனால நான் இப்போ ஸ்கிரீன் ஷோ போடுறேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ணா ஜஸ்ட் ஒவ்வொரு பிக்சரா மாறிட்டு இருக்கு. இது கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, போர் அடிக்குது, எனக்கு கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் இங்கே ஸ்லைடு டிரான்சிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டு இங்கே இத்தனை எஃபெக்ட் இருக்கு. ஸோ ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைடு மூவ் ஆகும்போது அது எப்படி மூவ் ஆகணும், எந்த மாதிரி ஒரு எஃபெக்டோட அடுத்த ஸ்லைடு வரணும். ஸோ நான் இப்போ இந்த ஒரு கர்டைன்ங்கிறது வச்சேன் அப்படின்னா ஸோ இதுக்கு நான் கர்டைன் வைக்கிறேன், இங்கே கிளிக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அந்த கர்டைன் அப்படி போகிற மாதிரி ட்ராமாலலாம் அந்த கர்டைன் போகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு நான் ஏதாவது ஒரு ஸ்லைடில் வச்சு இதை கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து F5 போடுறேன். F5ங்கிறது ஷார்ட்கட் கீ ஃபார் ஸ்க்ரீன் ஷோ மோட். ஸோ ஸ்க்ரீன் ஷோங்கிறது எதுக்கு அப்படின்னா இப்போ பவர் பாயிண்ட் நார்மல் ஸ்லைடு வியூவில் பார்க்குறீங்க, F5 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெனு டூல் எல்லாமே மறைஞ்சிரும். ஒன்லி நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கிற ஸ்லைடு மட்டும் ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும். இதை ப்ரொஜெக்டரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ நான் F5 கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நீங்கள் எய்தர் ஸ்பேஸ் பார் தட்டலாம் இல்லைனா மவுஸால கிளிக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ இருக்கும்போது இந்த கர்டைன் போகும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப இயல்பாக இருக்கும். இதை நம்ம மேனுவலாக பண்ண முடியாது, இதுக்கு நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணி இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பை டிஃபால்ட் பவர் பாயிண்ட்ல. அது நீங்கள் ஜஸ்ட் அந்த டிரான்சிஷனை சூஸ் பண்ணீங்கன்னா போதும். இப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2013 வெர்ஷன். நிறைய இப்போ 2016 வந்துருச்சு, அதில் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்திருக்கலாம். ஸோ உங்களுடைய பவர் பாயிண்டோடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை பொறுத்து உங்களுக்கு அந்த டிரான்சிஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இந்த இமேஜ் அழகாக கர்டைன் மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டு வெளியில் போகுது, அடுத்த இமேஜ் வருது. ஸோ இது ஒரு அருமையான எக்ஸலண்ட் ஆப்ஷன் பவர் பாயிண்டில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம், உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ், உங்களுடைய மெமரபிள் ஃபோட்டோஸ்லாம் இது மாதிரி ஒரு பவர் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஆல்பமாக ரெடி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் இதை ஃபோட்டோ ஆல்பமாக ரெடி பண்ணிட்டேன், இதை நான் சேவ் பண்ணும்போது இது மாதிரி ஃபைலாக எனக்கு ஓப்பன் ஆகக்கூடாது. நான் யாருக்காவது இந்த ஃபோட்டோ ஆல்பம் நான் வந்து இமெயிலில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணும்போது இந்த போல் எனக்கு எடிட் மோடிலேயே ஓப்பன் ஆகக்கூடாது, டேரெக்டாக ஸ்க்ரீன் ஷோ மோடில் தான் எனக்கு இந்த ஃபைலே ஓப்பன் ஆகணும். ஸோ நான் ஒன்ஸ் எடிட்லாம் பண்ணி முடிச்சாச்சு, இனிமேல் இதில் எடிட் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து சேவ் ஆஸ் அனதர் டைப் ஆஃப் ஃபைல். சேம் பிபிடி ஃபைல் தான், பட் பவர் பாயிண்ட் பிபிடிஎக்ஸ் அப்படின்னு இல்லாமல் பவர் பாயிண்ட் ஷோ. அதாவது இது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடிட் பண்ண முடியாது. அது எங்கே இருக்குன்னா அந்த ஆப்ஷன் ஒன்ஸ் எல்லா எடிட்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைல் மெனு போங்க. ஃபைல் மெனுவில் சேவ் ஆஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆஸ் ஃபைல் மெனு போங்க. ஃபைல் மெனுவில் சேவ் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆஸ் சூஸ் பண்ணி உங்களுடைய லோக்கல் கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் கொடுத்து டெஸ்க்டாப் நான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் மை ஃபோட்டோகிராஃபினே இருக்கட்டும். இப்போ நான் வந்து
ஜஸ்ட் இதை சேவ் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஃபியூச்சரில் எனக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து நார்மல் ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ சேவ் அஸ் அனதர் ஃபைல், இப்போது சேவ் அஸ் அகைன் கொடுத்து ப்ரௌஸ் கொடுத்துட்டு அதே டெஸ்க்டாப்பில் மை ஃபோட்டோகிராஃபி. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே சேவ் ஃபைல் டைப் கேட்குது இந்த இடத்துல. அந்த சேவ் ஃபைல் டைப் சூஸ் பண்ணிவிட்டு பவர் பாயிண்ட் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பவர் பாயிண்ட் ஷோ அந்த ஃபைல் டைப்பை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்தால் இப்போ மை ஃபோட்டோகிராஃபின்னு 2 ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபைல் மேலே இருக்கிற ஃபைல் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், கீழே இருக்கிற ஃபைல் வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைடு ஷோ. ஸோ கொஞ்ச நேரம் மவுஸ் அதில் வச்சாலே அது என்ன டைப்னு சொல்லுது. மேலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைப் வருது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஸ்லைடு ஷோ. அதுக்கு மேலே இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ ஏதாவது ஃபியூச்சரில் எடிட் பண்ணணும்னா இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணணும், எடிட்லாம் பண்ண தேவையில்லைன்னா இந்த ப்ரெசன்டேஷன் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது எடிட் மோடில் ஓப்பன் ஆகாது, டேரெக்டாக பிபிஎஸ் அதாவது பவர் பாயிண்ட் ஷோவாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆல்பமில் இன்சர்ட் பண்ணி பிபிஎஸ்ஸாக சேவ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இதை போல் இன்னும் நிறையா நான் வந்து பவர் பாயிண்டில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.